முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு கொடி விளம்பது. நீங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்களே, என்ன பயமா இருக்கு? பயமா இருக்கா உங்களுக்கா? பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. சேர்ந்து வளமா போயிடுவோம், பயமா இருக்கு. இல்ல இல்ல, உங்க வயல் அப்படி வரக்கூடாது. எதனால, ஏன் அப்படி சொல்றீங்க? பயமா இருக்கு, சத்தியமா ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது, வரவே கூடாது. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்து நான் பயந்துருவேன். எதுக்காக இப்படி சொல்றீங்க? உங்க அப்பா முக்கியமான விஷயத்த மறைக்கிறாரு. அவர் ஒண்ணு எதையும் சேர விட மாட்டாரு. அப்பா ரொம்ப நல்லவர், சொன்னா புரிஞ்சுக்குவாரு. ரொம்ப நல்லவர், அத பயமா இருக்கு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி சொன்னா எனக்கு பயமா இருக்கு. என்னங்க பயமா இருக்குங்க? பயமா இருக்குடி, நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயமா இருக்கா? உங்க வாயிலிருந்து வர வார்த்தையா? சம்பளிங்க வாயில இருந்து பயமா இருக்கா? என்ன உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். உன் கூட நான் வளமா போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குடி. இன்னொரு திருப்ப வாயிலிருந்து வந்ததே நானும் அறுவடிச்சல தேர்னவதான் போட்டு தள்ளிடுவேன். இன்னொரு வாட்டி பயமா இருக்குங்கிற வார்த்தை வாயிலிருந்து வந்ததே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் சொல்லாத. இல்ல, இது வேண்டாம். இந்த செம்பிளிங்க பயந்து நான் பார்த்ததே இல்லை. பையனா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நீங்க பயப்படுறதா இப்ப எனக்கு பயமா இருக்கு. காரணம் இருக்குது. நான் அப்பா கிட்ட பேசுறேன். இல்ல, அவருக்கு ஈகோ பிரச்சனையும் இல்ல, புகை பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா நன்றி விசுவாசம் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சதை மறைக்கிறாரு. நீ உன்னை உங்க அப்பா வந்து இருந்து கவனிச்சியா? என்ன? அவர் வந்து நான் இருந்து ஒண்ணு மிரட்டதா இருக்கட்டும், இங்களை மிரட்டதா இருக்கட்டும், கத்தி அவர் கழுத்துலதான் வச்சாரு. ஆமா, அவர் கோலை கிடையாது, தன்னை தானே மாச்சுக்கிற அளவுக்கு கோலை கிடையாது. எங்க அத்தை ஒரு ஆள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மாமா கோலெல்லாம் கிடையாது. இப்ப அவர் கடைசி எடுத்துக்க ஆயுதம் தன்னை தானே மாச்சுக்கிறது. நீயும் நானும் சேர்ந்தா நிஜமா தன்னை தானே மாச்சுக்கிறாரு. அதுதான் உண்மை. அதான் எனக்கு பயமா இருக்கு. இப்போ அதுதாண்டி என்ன கோலையாக்குது. உங்க அப்பா பண்றதுதான் என்ன கோலையாக்குது. அவர் மரணத்துல நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட மாட்டேன். நம்ம ரெண்டு சேர்ந்தா நிச்சயமா தன்னை தானே அழிச்சுக்கிறாரு. அவர் மரணத்துல நம்ம ரெண்டு வாழ முடியுமா? இப்ப எனக்கு அதுதான் பயமா இருக்கு. நேருக்கு நேரம் வர எதிரியை வீழ்த்திடலாம். உங்க அப்பா ஏதோ நன்றி விசேஷத்துக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை வீழ்த்த முடியாது. இப்போ உங்க அப்பா பண்ற காரியம் தான் என்ன கோலையாக்குது. எனக்கு ஒரு நொடி ஆகாது உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் எனக்கு சொந்தமாக்கி என் வாரிசுகளை உருவாக்குதுக்கு. ஆனா இப்போ உங்க அப்பா எதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் வீம்புக்கு ஏதாவது பண்ண போக, இல்ல என் முரட்டு புத்தினால ஏதாவது பண்ண போக சத்தியமா சொல்றேன், அவர் ஏதாவது அடுத்து விருத்த முடிவு எடுத்துறாரு.
நீயும் நானும் சேராம இருக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாரு. அதான் ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஏன் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? சாதாரண பகன்னா இந்த அளவுக்கு ஒரு மனசே பண்ண மாட்டாரு. நீங்க எதை வச்சு அப்பா அப்படி சொல்றீங்க? உண்மையிலே அவருக்கு எங்க குடும்பத்து மேல பகை இருந்தா என்ன அவருக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? இப்பவே உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லையே. ஆமால, நான் பலமுறை யோசித்து பார்த்தேன். உங்க அப்பா பேசின அத்தனை வார்த்தையும் நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தேன். அவர் எந்த இடத்துலயும் உன்னை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிற வார்த்தை சொல்லவே இல்லை. ஒரு சராசரி தகப்பேனா இந்த ரவுடி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், படிச்ச ஒரு குடும்பத்துல என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாமே. சொல்லவே இல்லையே. அவர் வாயில ஒண்ணு சயின்டிஸ்ட் ஆக்குவேன்னு சொன்னதை தவிர உனக்கு கல்யாணம் பண்ணுவேங்கிற வார்த்தை வரவே இல்லையே. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, அவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது விருப்பம் இல்லாமலாம் இல்ல, வேண்டான்னு நினைக்கிறாரு. நீ காலத்துக்கும் கண்ணி பொண்ணா இருந்துட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல உன்னை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி சத்தியமா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா மாமா அத்தை மேல இன்னும் காதலோட தான் இருக்காரு. அத்தை பேச்ச மீற மாட்டாரு. அத்தை உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த சத்தியத்தை அவர் மீறவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு ஆனா சேர்ந்து வாழக்கூடாது, பேக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தன்னுடைய மனைவி உனக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதை ஏத்துக்கிட்ட மனுஷன் நீயும் நானும் சேர்ந்து வளர்த்துக்கே ஏத்துக்கிட மாட்டேங்கிறாரு. இங்கதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. நீயும் நானும் சேரவே கூடாதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. இப்ப என்ன பண்ண? எனக்கும் பயமா இருக்கு. நம்ம சேர்ந்தா என்ன நடக்குன்னு பாக்கலாமா? புரியல. நான் சொல்ல வரது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ரகசியமா ரகசியமா? யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்பாக்கு தெரிஞ்ச செத்து போயிடுவான்னு தெரியும். அது எப்படி? நான் சொல்றது கேளு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்போ ரகசியமா தான் வாழ்ந்திருக்காரு. அதனால என்னமோ இருக்குடே. இப்ப நீயும் நானும் ரகசியமா வாழ்ந்ததா அது என்னன்னு தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா எங்க அப்பா எங்க அம்மாவையும் எங்க தனியா விட்டுட்டு போன மாதிரி உன்னையும் புள்ளி விட்டுட்டு போக மாட்டேன். பயமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், உங்க அம்மாக்கு இருக்கிற தைரியம் எனக்கு கிடையாது. தன் புருஷனோட வாரிச மரண தருவாயிலும் பெத்து கொடுத்துட்டு தான் போகணும்னு குத்துயிரும் கொலையுமா உயிரை பிடிச்சிட்டு வந்த பொண்ணு. சத்தியமா எனக்கு அந்த அளவுக்கு மன தைரியம் கிடையாது. தான் பெக்க போற புள்ளைய புருஷன் பார்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. பேசுற நான் தாங்கிக்கிட மாட்டேன். உங்க அம்மா அடைஞ்ச துன்பத்தை என்னால அடைய முடியாது. சத்தியமா எனக்கு அந்த அளவுக்கு மன தைரியம் இல்ல. எங்க அம்மா எதுக்காக அந்த சித்திராவை அனுபவிச்சாங்க? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னா நான் எது வேணாலும் பண்ணுறேன். எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன நம்பு. இந்த பாரு, உன் கூட வாழலன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன் நான் கோழை ஆயிருவேன். வேணும், ரகசியமா வாழலாம். எப்போ என்னன்னு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம எங்க வாழ போறோம் எல்லாத்தையும் சொல்றேன். வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த வீட்டுக்கா இருக்கட்டும் இந்த வீட்டுக்கா இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை நமக்கு வாரிசு வரலன்னா அதை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நிச்சயமா சொல்றேன், நம்ம வாழ்ந்தாதான் உங்க அப்பா மறைக்கிற விஷயம் நமக்கு என்னன்னு தெரிய வரும். எனக்கு வாழணும், உங்க கூட வாழணும், அவ்வளவுதான். எங்க அப்பா தானாதான் செத்துருக்காரு. எவனும் வெட்டி வீழ்த்தல, வெட்டதுக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னா அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கு, அப்படிதானே? எந்த அளவுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தா ஒரு மனுஷன் தன்னையே வெட்ட கொடுத்திருப்பாரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், அப்பா யாருக்காக தான் உசுர கொடுத்தாரு? புண்ணி மத்த இங்க விலை இல்ல. அப்படி இருக்கும்போது யாருக்காக அப்பா தானா உசுர கொடுத்தாரு? உங்க அம்மா வீட்டுல இருந்த உங்களுக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும். எங்களுக்காக ஏதாவது பண்ணணும் நினைச்சிருந்தா எங்க அப்பா கூட இருந்திருப்பாரு, உசுர கொடுத்திருக்க மாட்டாரு. அவர் உசுர கொடுக்கறது எங்க பலம் இல்ல, அவர் கூட இருக்கிறது எங்க பலமே. என் பலமும் நீங்க தான், புரியும்ல? சத்தியமா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நான் சொன்னதே வாழலாம். யாருக்குமே தெரியக்கூடாது. ஃப்ரெண்டு தான் நினைச்ச பாக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரி, அப்பா இப்பதான் மெடிசன் அங்க போனாரு, வந்துருவாரு. நீங்க கிளம்புங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போறேன்னு. எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான். அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும், வேண்டாம். என்னமோ தெரியல, உன் கூடயே இருக்கணும் போல இருக்கேன். அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக போறமே. உடலாலும் உள்ளத்தாலும் இனி நம்ம ரெண்டு யாரும் பிரிக்க கூடாது. நீங்களும் நானும் வாழ போற அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நாள் இல்ல, இன்னைக்குதான். என்ன சொல்றீங்க? இல்ல, முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் ஏதாவது தடுத்துன்னு வச்சுக்க. சத்தியமா சொல்றேன், நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. போதும், இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் உண்மை தாண்டி சொல்றேன். உன் கூட வாழ அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வேணும், முடிவு பண்ணிட்டேன். எனக்கு முழு சம்மதம்.
கோவமும் நல்லதா இருக்கு. சிரிக்கத பாரு. சிரிப்பும் அழகுதான், கோவமும் அழகுதான். உனக்கு பேச தெரியும் எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியுது. போங்க. போங்க. இனி போக மாட்டேன். வாழ வந்திருக்க. நினைச்சா நினைச்சா ஒண்ணு இல்ல. அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பேன். போங்க. சந்தோஷமா இருக்குல்ல? சந்தோஷமா இருக்குல்ல? கொடு. ஓய், இப்பதான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லியிருக்க. இசை தெரிஞ்சிடும் விடு. என்ன இசை அசிங்கமா இல்ல உனக்கு? என்னப்பா? சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. முதல்ல எடுத்து வையவா. ஆமாப்பா, நான் பொண்ணுதான். இல்லங்களே, நான் ஏதோ முன்ன பண்ண தெரியாத கிட்ட போய் உட்காரலையே. எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு உரிமைப்பட்டவர் தானே. என் அம்மா எனக்கு இவரு தானே முடிச்சு போட்டவங்க. இசை, என் அம்மா ஆசீர்வாதத்தோட தான் எனக்கு இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. விவரம் தெரியாத வயசுல பண்ணது கல்யாணம். கல்யாணங்கிறது ஒரு சம்பிரதாயம்ப்பா. மனசு சேர்றதா கல்யாணம். ஆதி மனுஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் நடத்தினா மனசும் சேர்ந்தது வாழ்ந்தாங்க, சந்ததிகளை பெருக்குனாங்க. அவ்வளவுதானப்பா. உங்களுக்கு வேணா எங்க கல்யாணம் விளையாட்டு கல்யாணமா தெரியலாம். அம்மா எப்ப இவர்கிட்ட இவதான் உன் மனைவின்னு சொன்னாங்களோ அப்பமே அவர் என்ன பொண்டாட்டி தானே பாத்திருக்காரு. அப்பா எனக்கு அவர் உரிமைப்பட்டவருப்பா. வாய மூடு. இங்க எவனும் என் பிள்ளைக்கு உரிமைப்பட்டவனா இருக்க கூடாது. அப்பா வேணுமா அவன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க. இல்ல எனக்கு அவன் தான் வேணும், அவன் கூட வாழ்றதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா சொல்லு. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். செத்து போவேன் மிரட்டுவீங்க, அப்படிதானப்பா? மிரட்ட மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். போதும்பா. அப்பா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் லவ் பண்ணலையே. அதுக்கு முன்னாடி 2 பேரும் உசுகுசுரா காதலிச்சுக்கிட்டு தானப்பா இருந்தோம். அது எனக்கு தேவையில்லாது. இந்த ரவுடி பையன் ஒரு காலம் இந்த மகாதேவனுக்கு மருமகன் ஆக முடியாது. அந்த செம்பலிங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தன் கூட இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. அந்த குடும்பத்துக்கான நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அப்ப அம்மாவை? அப்ப நீங்க அம்மா உண்மையை நேசிக்கல, அந்த குடும்பத்தையும் நீங்க நேசிக்கலனா அம்மா மட்டும் நீங்க எப்படி நேசிச்சிருக்க போறீங்க? அடிச்சே மூஞ்சி மரணம் பேந்திரம். இசை விடுங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்மள அழுது தீத்துறது? கேட்டுட்டு போறேன். ரொம்ப பேசாத, அப்போ கோபப்படுத்தாத, சொல்ல கேளு. வேணா 4 அடி அடினாலும் அடிங்க. ஆனா அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. அப்படின்னா செத்து போ மகாதேவன், செத்து போடி. அச்சே, நீ எல்லாம் ஒரு பெத்த தகப்ப. இசை கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம். போ உள்ள போ. போ, நம்பிக்கை இருக்குல்ல? இந்த வார்த்தை வேற எவனாவது சொல்லியிருந்தா இந்த அவன் தலை தலையில கலந்துருக்கும். ஊசோட விட்டுட்டு போறேன். என்ன ஊசோட விட்டுட்டு போறேன்? கொல்லுடா, கொல்லு. கத்திதல் வேணும், இரு நான் தரேன். என்ன கொல்லுடா, கொல்லு. புடுடா, புடு. இந்தா உன் முன்னாடி நிக்க, என்ன கொல்லுடா, கொல்லுடா. உன் முன்னாடி நிக்க, கொல்லு. கொல்லுடா, கொல்லு. நீ கொல்ல நானே நடத்துக்கிட்டுமா சொல்லுடா. புள்ளிய விட்டுட்டு போல சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப நீ என்ன கொல்லுதா இல்ல நானே என்ன கொண்டுக்கிட்டுமா சொல்லுடா. கொல்லுடா, என்ன கொல்லு. கப்பாரு, நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு கூட அப்படி இப்படின்னு வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு காணாத. சத்தியமா சொல்றேன். அப்படி ஒரு வேலை நீ பார்த்தனா என்ன மறுத்துதான்னு கேட்க. மறுட்டல, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி ஏதாவது வேலை பார்த்தனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நான் மதிய சொல்லிடுறேன். உன் கண்ணு முன்னாடியே செத்து கிடப்பேன். அந்த கத்தியத்தை நீங்க அத்து சாக வேண்டாம், நானே அத்துக்கிட்டு சாகுறேன். சத்தியமா சொல்றேன், சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்குது. முடியல, எப்போ நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். இது வெறும் ஆரம்பம் தானே. நான் அதான் சொன்னேன், நீ இசை கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு. இப்ப இல்ல, எப்பவுமே நீ இசை கூட வாழ முடியாது. நீ எப்ப கூடயும் வாழக்கூடாது. ஏதாவது பேசணும்னு பார்த்தா ஏதோ பேசாம போயிட்டா. இவன் பேசாம போனா வேலையை முடிச்சுட்டான்ல அர்த்தம். அப்படின்னா இசை போய் திறக்க கூடாது. திமிரு பிடிச்சவா. இசை, இசை விடுங்கத்தா, கொஞ்ச நேரம் கோமா இருப்பா, அப்புறம் சரியாயிருவா. என் பிள்ளைய பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் காத்திருந்தது இந்த வார்த்தை சொல்றதுக்கு தானே.
ஐயோ அத்தா எடுங்கத்தா, கோர்ட்ல சொன்னதானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தா நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன். என்ன? முந்தானத்தே கவினும் சாரனும் இங்க வந்திருந்தானுங்க. முந்தானத்துனா நான் அங்க இருக்கும் போது எதுக்கு? ஐயோ அத்தா வந்து என்ன அடாவடித்தனா, பாவம் இசை ரொம்ப மிரண்டு போயிட்டா. குடிச்சிட்டு 2 பேரும் ரகல பண்ணிட்டு கிடந்தானுங்க. இசை தங்கோன்னு பாவம் இசைதான். போங்க மாமா, குடிச்சிருக்கீங்க, வீட்டை விட்டு வெளில போங்க, அப்பா இல்லன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கவே மாட்டேன்னுட்டானுங்க. என்ன சொல்ற? ஐயோ ஆமாத்தா, இசை இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டா. ஏன்னா அந்த குடும்பத்தை சொல்ல நீங்க கேட்டாலும் அதை மாத்தி தான் சொல்லுவா. இல்ல எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தாங்க, என்ன தூங்க வைக்கிறதுக்கு வந்தாங்கன்னு அவ கதை விடுவா. நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் கூட டீசெண்டே இல்லாம நடந்துக்கிட்டாங்க. எதுக்குத்தா இதெல்லாம்? சரி இசை கிங்ஸ்னு விரும்புதா ஓகே, இவனுக்கு 2 பேரும் யாரு? அவனுங்களும் தங்கம்னுக்கிட்டே தொட்டு பேசுறதும் அடிச்சு பேசுறதும் தூக்கி கொஞ்சிறதும் நல்லதா ஊருக்குள்ள வர மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் இசை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல மாட்டா. நீங்க தான் பாத்துக்கணும். ஊருக்குள்ள நாளிதமா பேசிட்டு இருக்காங்க, அத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மகாதேவன், இசை யா பொண்ணு, அவளுக்காக உசுறு கொடுத்தா நான் கொடுப்பேன். அதுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். நானும் தான் என் அண்ணன் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இசைக்காக, எங்க பிள்ளை இசைக்காக நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம எங்க இசைக்காகவே வாழ போறோம். அப்படித்தானே? ஆமாட தம்பி. பாத்தீங்களா, இவனுக்கு 2 பேரும் இசையை தொட்டு தொட்டு பேசுறதும் தூக்கி சமக்கிறதும் ஊருக்குள்ள எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமாத்தா? இசைக்காங்க தான் எங்க வாரிசு, எங்க ரத்தம், யா புள்ள, யா ரத்தம். தொட்டு தொட்டு பேசுறதும் நல்லவா தான் இருக்குது. ஊருக்குள்ள வேற மாதிரி பேசுறாங்க. பொம்மிமா, பொம்மிமா, ஏன் நீ தனியா விட்டுட்டு போன? ஏன் நீ தனியா விட்டுட்டு போன? இப்படி வாழாமே போறதுக்குதான் உசுறு அப்படி காதலிச்சோமா. எவ்வளவு கனவு, வாழவே இல்லையடி, வாழவே இல்லையடி. 1000 கனவை சுமந்தவருக்கு ஒரு கனவு கூட பழிக்காம போச்சுல. அதுக்கு அவ்வளவு காதல் பண்ணணும், அதுக்காடி நான் அவ்வளவு காதல் பண்ணணும். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, உசுறு காதலிச்சோம. இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போறதுக்கு தானே. எப்படி உனக்கு என்ன விட்டுட்டு போக மனசு வந்தது? விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்ன, விட்டுட்டு போயிட்டியடி. எல்லா புக்கும் இருக்கு, அந்த ஒரு புக்கை மட்டும் காணவே இல்ல. அந்த புக்கு இங்க இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா அந்த புக்கு காணுமே. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ. இந்த புக்கு எனக்கு வேண்டாமே. நான் தேடி வந்த புக்கு இது இல்லையே. இந்த புக்கு நான் தேடி வரல. நான் தேடி வந்த புக்கு இது இல்ல. என்ன பண்ண, எடுத்த இடத்துலயே வைக்கணும். சாரி, எடுத்த இடத்துல வைக்க நினைச்சு உங்க மண்டியில வச்சுட்டேன். சாரி. ஹலோ, புக்கு ஸ்டாண்ட் நினைச்சிட்டேன். என்ன பார்த்தா புக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. மது தெரிஞ்சது இப்போ இல்ல. நக்கல் பேச்சு தாராளமா வருது. இல்ல, உண்மை பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த உண்மை? இப்ப என்ன, இந்த புக்கை எடுத்த இடத்துல வைக்கணும், அவ்வளவுதானே. இந்த அப்படியே போனீங்கன்னா 4 ஸ்டாண்ட் தான் கொண்டு வச்சிருங்க. வரட்டா? நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்காங்க பொழுது தம்பி. தம்பியா? ஏன் தோல் பட்டாயிரம் கூட இல்ல? அப்போ சித்தப்பான்னு சொல்லட்டுமா? எகத்தால பேச்சு அங்க தாராளமா வருது. அங்க நக்கல் பேச்சு வந்தா இங்க எகத்தால பேச்சு தான் வரும். ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கணும். ஓகே, பால் எடுக்கண்டாமா, அப்படியே போ. 4 ஸ்டாண்ட் தான் கொண்டு வச்சு. வரட்டா? இனி என் வாய் பேசாதே, போத்துக்க. ஓய், நானும் தான். என் வாய் பேசாதே, என் கை தான் பேசும். போத்த கலப்பாட, நீ தானே எடுத்தா நீ தான் கொண்டு வைக்கணும். ரெஸ்பெக்ட். ஓகே, லைப்ரரிக்கு படிக்க வரணும், ரோடித்தனம் பண்ண கூடாது. ஆமா, ஊருக்கு புதுசா? நீங்க ஊருக்கு பழசா? ஹலோ தம்பி, கடுப்பேத்த கூடாது. ஓகே, போ. நல்ல பிள்ளையா, போய் இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு வந்துருமா? இல்ல பாட்டியம்மா, அதை நீங்களே கொண்டு வச்சிருங்க. யாருக்கு யாரு பாட்டி? நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடும்போது நான் உங்களை பாட்டின்னு கூப்பிடக்கூடாதா? ஆனா ஒண்ணு, இந்த அழகா கூப்பிடுங்க எல்லாத்துக்குமே திமிரு ஏகப்பட்டது இருக்குது. அது எப்படி? நானும் பாத்திருக்கேன். அம்சமா இருக்க பையங்க எல்லாமே கொஞ்சம் தென்னாவிட்டாதான் பேசுறானுங்க. நானும் பாத்திருக்கேன். அழகா இருக்கலாம், இவ்வளவு அழகா இருக்கக்கூடாது. இவ்வளவு அழகா இருந்தா திமிரு வரதானே செய்யும். அம்சமா இருக்கலாம், இவ்வளவு அம்சமா இருந்தா ஆணவம் தானா வரதானே செய்யும். பாட்டிக்கு எந்த ஊரோ? பேரண்டிக்கு எந்த ஊரோ? பன்னியார்பட்டி இளவரசர். ஓ, நாங்க இனி இளவரசி ஆகல. ஆயிட்டா போச்சுதே. விருப்பம் இல்ல. என்ன பண்ண விருப்பம் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி
ஆ, முத இந்த புக்கை எங்க எடுத்தீங்களோ அங்கே கொண்டு வைங்க. அம்மா, நான் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்? நான் ஏன் இந்த பொண்ணு கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்? பாட்டி கோவம் வந்துடும். போத்தி அடக்கணும் தம்பி, ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா இது என் கோட்டை. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஓ, பயமா இருக்குல்ல? மூடிக்கிட்டு கொண்டு வைங்க, போங்க. பாட்டி பாட்டி, என்ன பேரா? அது வந்து சொல்லுங்க பேரா. நான் பன்னேர்பட்டி இளவரசி தேடிக்கிட்டு இருக்கேன். இளவரசி கிடைக்குமா? என்ன பாட்டி, பன்னேர்பட்டி இளவரசனுக்கு இளவரசி கிடைக்குமா என்ன? இல்ல தம்பி, அது ரொம்ப கஷ்டம். கவலை வேண்டாம் பாட்டி, கஷ்டத்தை சரிசமா பங்கிட்டுக்கலாம். ஏன்னா பன்னேர்பட்டிக்கு இல்ல, இளவரசியா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே மகாராணி தான். இளவரசியா இருந்தா மகாராணியாவே மாற முடியும். ஈஸியெல்லாம் கிடைக்காது பேராண்டி. பேச்சு பொண்ணா கிடைக்கும்ல பாட்டி? ஓ, பன்னீர்பட்டி இளவரச பேர் என்னவோ? மகாதேவன். பன்னேர்பட்டி இளவரசியோட பேர் என்னவோ? பொம்மிமா. அப்போ கேக்குறத இல்ல, நல்லா இருக்கு. ஆனா லேட்டஸ்ட் பேராவே இல்லையே. பன்னீர்பட்டிக்கு லேட்டஸ்ட் பேரா செத்து அடிக்கடுங்க. வரட்டா? பொம்மிமாவே போதும், கம்பீரமா இருக்குது. ஓகே, பன்னேர்பட்டிக்கு பொம்மிமாவே இளவரசியா இருக்கட்டும். எனக்கு படிக்க வேண்டியிருக்கு. பார்த்த உடனே பிடிச்சிட்டேன். இங்கேயும் தான். அப்புறம் போய் படிங்க பேராண்டி. யுப்பா, என்ன பொன்னிவா, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா மகாதேவன், அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? பொண்ணு இல்ல, புக்கு 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 புக்கு. உனக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காத. பொண்ணுங்கிற வத்தலாம் உனக்கு புதுசா வருது வாயில இருந்து. ஆமால, எனக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காத. என்னடா, என்னாச்சு? அது சரி, எனக்கே பொண்ணுங்க பிடிக்காம போச்சுதே. அது அது வந்து ரஜினா சொல்லு, எனக்கே பொண்ணுங்க பிடிக்காம போச்சுதே. அது உனக்கு பிடிக்காது. அது உங்க அம்மாவால உனக்கு பிடிக்காது. ஆமால. சரி சரி, இப்ப ஏதாவது பொண்ணை பார்த்தியா என்ன? இல்லையே இல்லையே. என்ன எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருது. பொண்ணுங்க பார்த்து கேட்டாலே இவனுக்கு பிடிக்காது. இப்ப பொண்ணுன்னு சாதாரண சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். என் தயவு இல்லாம எங்கேயும் போக மாட்டா. இப்ப தானா போறான். ரெண்டாவது சந்திப்பு பாட்டி. ஆமா பேராண்டி, மூணாவது சந்திப்பு இருக்காது. ஆமா, கரெக்டா கல்யாணம் தான். என்ன? இல்ல பாட்டி, அதுக்குள்ள பொண்ணு மனசுல இடம் பிடிச்சி இளவரசி ஆக்கிடுவேன்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் எங்க சந்திக்கணும்? அப்புறம் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பின்னி பிணைஞ்சு போயிருப்போமே. கொழுப்பு பத்தியா? இனி பிரிய மாட்டோம்ல, பிரிக்க முடியாதுல்ல. பன்னீர்பட்டி இளவரசர் எங்க போய் சமைக்க வாங்க போறாரோ தெரியல. அதுக்கு வாய்ப்பு இல்ல, கல்யாண யோகம் வந்துட்டு. வாழ்த்துக்கள் பேராண்டி. பாட்டியே வந்தா நல்லா இருக்கும். என்னது? பாட்டியே நேர்ல வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். பொண்ணு கிடைச்சிட்டு பாட்டி. பொண்ணு கிடைச்சிட்டா? பொண்ணு கிடைச்சிட்டா? இவன் பதறதா? ஆகா, இதை மைண்ட் பண்ண வேண்டியதா? ஆமா பாட்டி, உங்களை பார்த்துட்டு போன நேரம் பொண்ணு கிடைச்சிட்டு. விளங்காது. என்னது? எதையா சொன்னேன் பாட்டி, நீங்க தான் நேர்ல வந்து என்னையும் என் பொண்டாட்டியும் வாழ்த்தணும். நான் எதுக்குடா வாழ்த்தணும்? இல்ல பாட்டி, எல்லாம் உங்க வாய் முகத்தம் தான். நீங்க நேர்ல வந்து கட்டாயமா வாழ்த்தணும் பாட்டி. நானும் என் பொண்டாட்டியும் பின்னி பிணைஞ்சு ஒண்ணுக்குள்ள ஒன்னா 10 நாள் கிட்ட கதவை திறக்கவே மாட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேண்டாம், வரப்ப திறக்க வேண்டியதான். இப்ப எதுக்குடா இதெல்லாம் ஏன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க வாய் முகத்தம் தான் பாட்டி. பாட்டி, அப்படியே கையோட எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வர வேணும்னு அப்படியே வாழ்த்திருங்க பாட்டி. பாட்டி, குளத்துல அம்மா மாதிரி இருக்கணும், சைஸ் என்ன மாதிரி இருக்கணும் பாட்டி. அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. அப்படியே அப்பனை உரிச்சு வச்சு வரணும், குளத்துல அவங்க அம்மா உரிச்சு வச்சு வரணும். மாத்தி கத்தி கொடுத்துறாதீங்க பாட்டி. தாங்கிக்கிட மாட்டேன் பாட்டி. பாட்டி, நான் கேட்ட மாதிரி குளத்துல அம்மா, சைஸ்ல அப்பா, மாத்தி கொடுத்துட கூடாது. இருடா, கட்டாயம் உனக்கு மாத்திதான் கிடைக்கும். நான் இப்ப சத்தியமா சொல்றேன், மாத்திதான் கிடைக்கும். ஒன்னே மாதிரி குரங்கு சட்டத்தை உன் பொண்ணு பண்ணுவா, பாத்துக்கிட்டே இரு. பாட்டி வேண்டாம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. பாட்டி கொன்னுருவேன். அதான் மைனர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போதே. ஆமா, பொண்ணு பாத்துட்டோம்ல. எந்த நாட்டு இளவரசி? பன்னேர்பட்டி இளவரசி தான். பன்னேர்பட்டியில? பன்னேர்பட்டினா பன்னேர்பட்டி தான். ஊர் பேரு இன்னும் தெரியல பாட்டி. பேரும் தெரியல, ஊரும் தெரியல. ஆனா பன்னேர்பட்டி இளவரசின்னு முடிவு பண்ணிட்டேன். பேர் கிடைக்காது, ஊரும் கிடைக்காது.
அதெல்லாம் தட்டி தூக்கிடுவேன் பாட்டி. ஆ, தூக்குறீங்க. எப்படி தூக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். ஒட்டிஞ்ச கண்டுபிடிக்கணும். 3 நாள் டைம். அதுக்குள்ள நான் யாரு, எந்த ஊரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா கட்டி பிடிச்சி ஒண்ணு கொடுத்துடணும். ஓகே. அதி கொசர பிடிச்சதா இருக்கும் உங்களுக்கு. தெரியாம பெட்டு கட்டிட்டனும். என்னதான் இந்த பொம்மை கிட்ட நடக்காது. ஆ, பார்க்கலாம். அப்போ பண்ண பட்டிக்கு வரதுக்கு கண்டுபிடிங்க. வரவா வேண்டாமான்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கிடுறேன். இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். அது சொல்லிட்டேனே, என்னையே மாதிரி என் பொண்ணு இருக்கணும், அம்மா மாதிரி பொண்ணு கோணத்துல இருக்கணும். ஐயோ, நான் மாத்தி சாபம் கொடுத்துட்டேனே. நான் சாபம் விட்ட பழிக்குமே. அத வாபஸ் வாங்கிரு. ஓகே. ரெண்டாவது பையன் வேணா பொண்ண மாதிரி இருக்கட்டும். வேண்டாம் பொம்பளை பிள்ளை. அப்ப நீங்க பண்ற குரங்கு சட்டம் உங்களுக்கே தெரியும். ஆமா. போங்க. போங்கன்னா வாங்கன்னு தானே அர்த்தம். ஓ, தமிழ் தெரியாது? கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டேன். இங்க போங்கன்னு சொன்னா வாங்கன்னு அர்த்தமாமே. போய் கொழுப்பு அதிகம். போங்க. பொம்மிமா சீவிடுவேன். பெர்மிஷன் வாங்கணும். நான் போட்ட கண்டிஷன்ல ஜெயிக்கணும். முடியாதுடி, முடிவு பண்ணிட்டேன். இந்த பன்னீர் பட்டிக்கு நீ தானே. நானும் கத்து வயசுல மண்ணே தாண்டி. அதை பார்க்கலாமா? சீவிடுவேன். காத்துக்கிட்டு இருக்கேன். உன் குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவு லேசிலாம் இந்த பொண்ணிமா கிடைக்க மாட்டேன். பொண்ணுங்களுக்கு ஆணவம் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்க வச்சிருக்கேன். நான் போட்ட கண்டிஷன்ல ஜெயிச்சுட்டு பக்கத்துல வாங்க. நிஜமாவே சீவிடுவேன். நீ 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 தான் எனக்கு வேணும். பொண்ணு நான் நெருப்பு மாதிரி இருக்கணும். 3 நாள் வேண்டாம், 3 மணி நேரத்துல வந்து நிக்கிறேன். இன்னும் 3 மணி நேரத்துல உன்னை கண்டுபிடிச்சு உன் வீட்டுல வந்து உன்னை பொண்ணு கேட்டு பன்னியார்பட்டிக்கு உன்னை இளவரசி ஆக்கல, நான் மகாதேவனே இல்ல. வரட்டா பன்னியார்பட்டி இளவரசி. ஒருத்தன் கூட உசுரோட இருக்க கூடாது. விடாத, விடக்கூடாது. விட போட்டு தள்ளி. உன் கையை கோழி எதுவும் இருக்க கூடாது. எங்க போயிருந்த? பன்னார்பட்டி இளவரசியா பிடிச்சிருக்கு போலுக்கு. நினைச்சேன். இன்னுமா கிங்ஸின் ராஜா ஊதி பறக்காம இருக்கானு அதான பார்த்தேன். இது என் கோட்டை. உள்ள யார் வந்தாலும் தெரியும், மூச்சு விட்டாலும் தெரியும். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? தெரியல. ஆனா சொல்ல தெரியல. நான் சம்மதிக்கலனா? சம்மதிக்கலனா இன்னத்துக்கு இங்க என்கிட்ட ஃபைட்டுக்கு வந்திருப்பாரு இந்த கிங்ஸின் ராஜா. ஃபைட்டுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். ஓகே, மோதி பார்க்கலாம். நீ யான் நானே. இதுக்கு நான் ஒரு காலமா சம்மதிக்கலனா? 3 மணி நேரத்துல சம்மதத்தோட வாரேன்னு சொல்லியிருக்காரு. நீ யாருன்னு தெரியுமா? அவருக்கு அவசியம் கண்டுபிடிக்கட்டா, எனக்கு தேவையில்லை. முழுசா நம்புற? பொண்ணை பார்த்தா வளைஞ்சுக்கிட்டு நிக்காம பன்னீர்பட்டி இளவரசியா வாரியான்னு கேட்ட அந்த வீரம் எனக்கு பிடிச்சது. அந்த துணிச்சல் பிடிச்சது. ஆம்பளையா பார்த்தேன். இந்த ஊர்ல நமக்கு சேசமா நிக்கிறது எவனும் இல்ல. இப்பேற்பட்ட ஆம்பளை நான் பார்த்தது இல்ல, நம்ம குடும்பத்தை தவிர. அதான் வீரனா? கண்டிப்பா வீர. இந்த பொம்மிமா ஒருத்தனை சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டா. நிஜமா வீரன் தான். பார்க்கலாம். உன் வீர 3 மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறான் நானு. அப்படி ஒரு கண்டுபிடிச்சாருன்னா இந்த பொம்மிமா அந்த மகாதேவனுக்கு தான். அப்ப நீ குறுக்க வந்த போட்டு தள்ளிடுவேன். சரி, இன்னைக்கு சண்டை எங்க? குத்திக்கு விட்டுட்டு பணம் கொடுக்காம ஓடி போகலான்னு பார்த்தாரு. அத தட்டி தூக்கி இருக்க. எதுக்கு தட்டி தூக்கிக்கிட்டு போட்டு தள்ள வேண்டியதானே? உடம்பிறப்பு இல்லாம நான் பண்ண முடியாது. பண்ண இந்த உடம்பிறப்பு சும்மா விடுமா என்ன? அப்ப பொம்மிமா பார்த்து கிங்ஸின் ராஜா பயப்படுறாரு. பயமா? எதக்கா? வம்சத்துக்கே கிடையாது. அவனை நானே போட்டுட்டு வரேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா, சேர்ந்து போட்டு தள்ளலாம். டேய், மழை வர மாதிரி இருக்குடா. டேய், இந்த மலையில கிங்ஸ் எங்கடா போய்கிட்டு இருக்கான்? அங்க எங்க போறானே? இந்த சைடு போனா பழைய பில்டிங்கா இருக்குது. ஒருவேளை காலேஜுக்கு போறானோ? ஆமா, படிக்க போறாங்க அண்ணே. டேய், அப்பனாலும் அந்த பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்கு. அங்க எதுக்குடா போறான்? அண்ணன் ஏதாவது போவானா இருக்கும். அவன் போறதான் சொல்லிட்டா போவான். ஏண்டா விக்கிற தண்ணிய குடியேண்டா. அப்பமே விக்கிட்டே இருக்கீங்க, தண்ணி குடிக்க வேண்டியதானே?
குடிச்சேன்டா ஆனாலும் நிக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே. சரிண்ணே, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். என்ன வேண்டாம், அது நின்றும். என்ன இப்படி இருக்குது? இல்ல, இந்த புள்ள பண்ணையார் பட்டி விட்டு புள்ள தானே? ஆஹா, கவின் பார்வை சரியில்லையே. இல்லையே, இவன் வேற புள்ள அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆமாண்ணே, அந்த புள்ளதான். அந்த இடத்துல போட்டுட்டு இல்லையுமே, அந்த புள்ளதான். இருடா, ரொம்ப விக்குது. நான் வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இருண்ணே, நான் போய் கோட்டு வரேன். இருடா, இந்த அடுத்த வீடு தானே, நான் போய் குடிச்சிட்டு வரேன். வெளியில போகணும். சரி. கிங்சன் எங்க போறான்னு கொஞ்சம் கண்காணி. சொட்டே எண்ணிடுவான்டா எண்ணிய. இல்லையே, அண்ணன் இப்பெல்லாம் போக மாட்டானே. நீ முதல் தண்ணி குடுறா, போடா. சரி சரி சரி. என்னடா, உனக்கும் தண்ணி வேணுமா? ஆமா டேவிட்டனே, கொஞ்சம் தண்ணி வேணும். சரி, நான் போய் குடிச்சிட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், இதே நான் போய் குடிச்சிட்டு நான் கோரிட்டு வரேன். சரிங்கண்ணே. என்ன பாஸ்போர்ட் செக்கிங்லாம் முடிஞ்சதே. டிக்கெட் நாளைக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் ஃபாரின் போயிடுவேன். சரி, போனா அடுத்து எப்போ வருவா? இல்ல, இனிங்க எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. வரணும்னு அவசியமும் இருக்காதுல்ல. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்புறம் என்ன ரெண்டு சடையெல்லாம் மாறி இருக்கு? தோணுச்சுதே, இங்குள்ள பொண்ணு மாதிரி இருக்கணும்னு தோணுச்சுதே. இங்குள்ள பொண்ணுக்கு அங்க மாதிரி மாறணும் ஆசை, அங்க இருந்து உனக்கு இங்க மாதிரி இருக்கணும் ஆசையா? பிடிச்சிருக்கு, கிடைக்காதுல்ல. அதான் இன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருக்கலாமேன்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போயிட்டு வரேன். நாளைக்கு வேணா ஏர்போர்ட்டுக்கு வரட்டா? வேண்டாம். சரி சரி, வேண்டாம், நான் விட்டேன். இல்ல, ஒத்தையில போயாதான். இல்ல, கூட வர்றது சந்தோஷம் தான். ஆனா மனசு கஷ்டமா இருக்கும். அது ஏதோ யாரோ பாதியில விட்டுட்டு போன மாதிரி இருக்கும். அதே இங்கேயே தனியா போனேன்னா அந்த அளவுக்கு வலிக்காது. என் நம்பர்லாம் என் நம்பரும் மாறிடும். என் நம்பர் இருக்குல்ல, நான் நம்பர்லாம் மாத்த மாட்டேன். அப்படியே தான் வச்சிருப்பேன். என் பேஸ்புக் ஐடிலாம் தெரியும்ல? இல்ல, அங்க போன பிறகு எங்க தேடுவேன்னா. சரி, நாளைக்கு போயிட்டு வரேன். வாழ்க்கையில ஏமாத்திட்டு போனவங்களை நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷமா இருங்க. நான் அதுல நினைக்கல. சரி, வேணா பைக்ல வரியா? கொண்டு விட்டுருத. இல்ல, பரவாயில்ல. வாய. இல்ல, இருக்கட்டும். இல்ல, வா. வாய. எங்க? வண்டியில ஏற சொல்றேன். எம்மா, என்னல பெத்த புள்ள விக்கிட்டு நிக்க, ஒரு தண்ணி கொண்டுட்டு வரீங்களா? எனக்கு காலேஜ் வேலை இருக்குது, முக்கியமான வேலை, அதை நான் பார்க்கணும். உள்ள யாராவது இருப்பாங்க, வாங்கி குடி. என்ன வித்தியாசமா தொண்டை அடைக்குது? இல்ல, உள்ள யாராவது இருப்பாங்க, வாங்கி குடி போ. நல்ல பாசம். போ போ, நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வர, எனக்கு வேலை கிடக்கு. என்ன என்னாச்சு? ஏன் விக்கிறீங்க? என்னாச்சு? ஏன் விக்கிறீங்க? முதல்ல தண்ணி குடிங்க. ஆடுங்க ஆடுங்க, நான் ஊத்துறேன். ஒண்ணு இல்ல கொஞ்சம் இருங்க, நான் நெஞ்ச தடவி விடுறேன். கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் குடிங்க. பாத்து மெதுவா கொஞ்சமா குடிங்க. இருங்க, நெஞ்ச தடவி விடட்டா? வேற ஏதாவது பண்ணுதா? இருங்க, இஞ்சி தட்டி தரேன், குடிக்கீங்களா? வேண்டாம். இல்ல, இருங்க, ஒரே ஒரு செகண்ட், வாய்வு தொல்லையா இருக்கும். இருங்க, நான் இஞ்சி தட்டி தரேன், குடிங்க. விக்கதன முதல்ல வீட்டை பக்கம் வர வேண்டியதுன்னு. இப்ப எதுக்கு நீ அழுத? எதுக்கும் அழற. இருங்க, 2 செகண்ட் தான். இப்ப இவ எதுக்கு அழுதா? இந்தாங்க, இந்த இஞ்சி குடிங்க. விக்க நின்னுட்டு. இல்ல, வாய்வா இருக்கும், இத குடிங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. குடிங்கன்னு சொல்றல, வாயில ஊத்தி விட்டுறேன். ஒழுங்கா குடிக்கணும். ஏதாவது சொல்ல வேண்டியதுதானே? இப்ப பரவாயில்லையா? சரி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் கசாயம் செஞ்சு கொண்டுட்டு வரேன். எதுக்கு? இல்ல, 2 நாளா சரியா சாப்பிடாம கிடந்தீங்கல்ல, அது உங்க உடம்புக்கு ஒத்துக்கல. இவ்வளவு பெரிய உருவத்துக்கு எவ்வளவு சாப்பிடணும்? 2 நாளா புள்ள சாப்பிடணும், நீங்க சாப்பிடாம கிடந்தீங்க. இப்ப பாருங்க, புள்ள இன்னும் சாப்பிடல. நான் போய் கொண்டு கொடுத்துட்டு வரேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி, நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் கசாயம் பண்ணி கொண்டுட்டு வரேன். அதுக்கும் அழுத? அது வேற. என்னல, தண்ணியெல்லாம் குடிச்சா அப்படி?
தாய் அம்மா விக்கிக்கிட்டு நிக்க போய் குடியா பாத்துக்கோங்க. இப்ப புரியுதா? என்னெல்லாம் புரியணும்? ஏதோ ஒண்ணு புரியணும். தாயா தாய் அது கரெக்டா தான் இருக்குது. என்னெல்லாம் கரெக்டா இருக்குது? இங்கேயே நிறைய பேர் பொண்டாட்டி தாசனா இருக்கான்னு. பையன் உள்ள இது ஒரு அப்பாவி பையன் உள்ள. ஆனா அவன் மட்டும் இடம் பிடிச்சிட்ட. அத்தாவி ரொம்ப விக்கடாவத்த. அவளை திங்காம கண்ணம்ல வாய்வா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அவன் கடைசில என்ன சொல்லிட்டு போனா பாத்தியா? என்ன சொன்னவ? பொண்டாட்டி பொண்டாட்டி தானாமா, அம்மா அம்மா தானாமா. எப்படியோ பொண்டாட்டி தான் வசதியா சொல்லாம சொல்லிட்டு போறான். பாருங்க. சரி அவ ரூமுக்கு தான் போறான். ஏதோ செஞ்சு கொடுக்க நீ செஞ்சு கொடுப்போ. அப்படியே நீங்க எல்லாம் ஒரு மாமியாரா? ஏன் சொல்ல மாட்டேன்? அவன் சரிப்பட்டு வரா, நீ சரிப்பட்டு வருவ. இப்ப நீ சரிப்பட்டு வர மாட்டேங்க, அவன் சரிப்பட்டு வரான். என்னத்த சொல்ல? எப்படியோ 2 பேரும் சரிப்பட்டு என்ன பாட்டி ஆக்குங்க போதும். அந்த முரட்டு பேருக்கு இன்னைக்கு தான் பொண்டாட்டி அருமை தெரிஞ்சிருக்கு. ஐயோ நீ கிட்ட வாயா என்னோட மல்லிகைப்பூ